விளாக் தாங்க பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து சண்டேன்றதால வந்து இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரே நான்வெஜ்ஜு தாங்க வீட்டில் ஃபுல்லாக. காலையிலேயே பார்த்தீங்கன்னா டிஃபன் இட்லி ஊற்றி வச்சோம். இட்லி ஊற்றி வச்சுட்டு காலி ஆகிடுச்சு. இட்லி காலி. நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கு குழம்பு பண்ணிட்டோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் குழம்பு செஞ்சிட்டோம். சிக்கன் குழம்பு செஞ்சதுக்கப்புறம் அது காலையில் முடிஞ்சுது. மறுபடியும் மதியத்துக்கு தயிர் பச்சடி வச்சு தயிர் பச்சடி ப்ளஸ் வந்து தயிர் பச்சடினாவே என்னென்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பிரியாணி. இதோ பிரியாணியும் தயிர் பச்சடியும் காலி. அப்புறம் இந்த இடத்துல சுடு தண்ணி வச்சு குடிப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஈவினிங்க்கு வந்து ஃபிஷ் ஃப்ரை வந்து எப்படி கலக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி ஃபிஷ் வந்து இது என்ன ஃபிஷ்ஷு அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் கமெண்டில் போட்டுருங்க. என்னென்னா இதில் வந்து நிறைய கொழுப்பு இருக்குது. ஆனால் என்ன ஃபிஷ்ஷுன்றதை நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் தான் கமெண்டில் போடணும். இது 2 கிலோ ஃபிஷ்ஷுன்றதால வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு 4 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், தனியாக மிளகாய்த்தூள் மட்டும் கடையில் வாங்கிட்டு வந்துட்டோம். நம்ம வந்து வீட்டில் அரைக்கிறதெல்லாம் ரொம்ப சேர்த்து எல்லாத்தையுமே கலந்து தான் அரைப்போம். இது தனி மிளகாய் தூள் வேணும் அப்படிங்கிறதுக்காக வீட்டில் தனியாகவே ஒரு பாக்கெட் வந்து வாங்கிட்டு வர சொல்லிட்டோம் கடையிலேருந்து. இது கார்ன்ஃப்ளவர் மாவு 4 ஸ்பூனு, அப்புறம் அந்த மிளகாத்தூள் வந்து 1.5 ஸ்பூன் போட்டிருக்கோம். அடுத்தது அரிசி மாவு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் போட்டாச்சு. அடுத்தது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். ஏன்னா மஞ்சத்தூள் போட்டால் தான் அந்த மீனுக்கு வந்து அந்த ஒரு டேஸ்ட்டு இதாக இருக்கும். டேஸ்ட்டுன்றதோட நல்லாயிருக்கும் மஞ்சத்தூள் போட்டுங்கன்னா. அதனால் அதுக்கப்புறம் இன்னும் மசாலா எடுத்து வைக்கல. அதுக்கப்புறம் என்னென்ன மசாலா போடலாம் அப்படிங்கிறதெல்லாம் நான் எடுத்துகிட்டு வரேன். அந்த சைடு போயிட்டேன். இங்கே பாருங்கள், இது என்ன மீனுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா மீன் ஃபுல்லாக அப்படியே கொழுப்பாக இருக்குது, நிறைய கொழுப்பு இருக்குது. ஏங்க இந்த கொழுப்பு மீனை வாங்கிட்டு வந்துட்டிங்களே அப்படின்னு சொல்லி கேட்டால் அதுக்கு காரணம் வேறு சொல்கிறாங்க. இதில் வந்து இது நல்ல கொழுப்பு, கெட்ட கொழுப்பு இல்லை அப்படிங்கிறாங்க. அந்தளவு எனக்கு தெரியல இது எப்படி அப்படிங்கிறது. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுன்னா இது நல்ல கொழுப்பா கெட்ட கொழுப்பா மீனில் இருக்கிறது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கொஞ்சம் சொல்லிவிடுங்க. அடுத்தது வந்து வீட்டில் வந்து ஃபிஷ் ஃப்ரை மசாலா இருந்துச்சு. அது நல்லா இருக்கான்னு ஃபஸ்ட்டு கையில் கொட்டி கொஞ்சம் பார்த்தேன், நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அதில் இருந்த ஃபிஷ் ஃப்ரை அது இருந்தாலே என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக ஃபிஷ் ஃப்ரை மசாலாவை போட்டாச்சு. அதுக்கப்புறம் கறி மசாலா தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கலாங்க. 1/2 டீஸ்பூனா 1 டீஸ்பூனா 1/2 டீஸ்பூன் போதும் அப்படின்றதுக்காக. எனக்கு அப்பயுமே வந்து அந்த ஃபிஷ் ஃப்ரை வந்து வீட்டிலே இருந்ததால் அது எனக்கு சாட்டிஸ்ஃபையே ஆகலை, நல்லா இருக்கா நல்லா இல்லையான்ட்டு. அதுக்கப்புறம் எடுத்து பார்த்துருந்தேன். இல்லை நல்லா க்ளீனாக நல்லா தான் இருந்தது. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு இது பண்ணியாச்சு. அடுத்து பாருங்கள், இது கறி மசாலா வந்து ஒரு 3/4 ஸ்பூன் எடுத்தோம். ஏன்னா அதிக மசாலா வாசனை வந்தாலே நல்லா இருக்காது ஃபிஷ்ஷு. அதனால் வந்து ஒரு 3/4 டீஸ்பூன் எடுத்தாச்சு. அப்புறம் தேவைக்கேற்ப அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த உப்பு இது ஒரே டைம் தாங்க ஆட் பண்ணேன். அதுவே வந்து கடைசி வரையும் சரியாக போச்சுங்க. நெக்ஸ்ட்டு என்னங்க, எல்லாத்தையும் போட்டு ஒரு லெமன் வந்து ஆட் பண்ண ஆரம்பித்தாச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லாமே கொஞ்சம் நல்லா அப்படியே வெறுந்த கலந்து விட்டாச்சுங்க. அது அப்படியே மாவு எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு வந்து மிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிக்ஸ் பண்ண ஆரம்பித்தாச்சு. அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறதுக்கு மறந்துட்டோமே அப்படின்ட்டு. சரி நம்ம இது கலந்துட்டுங்க. அப்படியே கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அது எல்லாமே ஃபுல்லாக நல்லா கிளறி வச்சுட்டு, சரி அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட்டி கொஞ்சம் அப்புறம் என்னங்க, நான் இங்கே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு கிளறி விட்டேன்னா அவர் ஒரு பக்கம் வந்து லெமன் இன்னும் கொஞ்சமாக போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து அவர் லெமன் கொஞ்சம் புழிஞ்சு விட ஆரம்பித்தார். எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பிசைய ஆரம்பித்தாச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக கிளறியாச்சுங்க. இப்போ தண்ணி என்ன பண்ணுறோம், கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி வந்து மசாலாஸ் ஃபுல்லாக நல்லா கிளற விட நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஃபுல்லாக இது பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் தேவையான அளவு வந்து நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கணும். உப்பு ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போட்டு நல்லா ஃபுல்லாகவே கிளற ஆரம்பிச்சிடணும்.
நம்ம ரித்தீஷ் குட்டி வேற இங்கே பாருங்க, ஒரு பக்கம் அவன் ஒரு பக்கம் விளையாடவே ஆரம்பிச்சிட்டான் நல்லாவே. இவன் உங்க அம்முனேருங்கிறதுல அடங்கிறதே இல்லை. இவனை ஒரு பக்கம் பிடிச்சிட்டு ஓரியாரத்துக்குள்ளேயே போதும் நான் எடுத்துங்க பிடிச்சி அந்த கூசாக இருக்குங்களா பல்லு, கீழே 4 பல்லு இருக்குது, மேலே 2 பல்லு இருக்குது, இப்படி கடிச்சு வச்சிடுறாங்க. வேணாடா அப்படி கடிக்கக்கூடாதுன்னு சொன்னால் கூட கேட்க மாட்டேங்கிறான். தம்பிக்கு வந்து 1 இயர் முடிஞ்சாச்சு, இன்னும் அவனுக்கு விவரம் வரல. அதனால் வந்து அவன் என்னத்துக்கு சொல்கிறீங்க, செம்ம அட்டகாசம். அப்புறம் அரிசி கொட்டி வச்சுருந்தோன்னா அரிசி பாத்திரத்தில் இருக்கிறத அந்த பாத்திரத்தை அசாமல் பிடிச்சி தூக்கி போட்டு அந்த அரிசியை 2 கையிலையும் எடுத்து இடுறதே வேலையை வச்சுருக்காங்க. கொஞ்சம் கூட அடங்கிறது இல்லைங்க. அதே வந்து கேர்ள்ஸு பொண்ணுங்களெல்லாம் அம்மாங்க பாட்டியாக இருக்கட்டும், பொண்ணுங்களை பார்த்தா அம்மா அம்மா அப்படிங்கிறது, அதே பசங்களை பார்த்தா அப்பா அப்பா அப்படிங்கிறது. செம்ம அட்டகாசுங்க. அவன் பண்ணுற சேட்டை இருக்குது பாருங்க. அப்பா ஒன்றும் முடியல. எப்படியோ ஒன்று கொஞ்சம் இன்னும் ஒரு 2-3 வயசு ஆயிடுச்சுன்னா நல்லாயிருக்கும். அப்போ தான் கொஞ்சம் சொல்கிற பேச்சாவது கேட்க ஆரம்பிப்பாங்க. இப்போ இருக்கிற பிள்ளைங்க அதுவும் பண்ணுறதில்ல, ரொம்ப கஷ்டங்க. அப்புறம் பாருங்க, மசாலா வந்து எல்லாத்தையுமே இது பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து எல்லாத்தையும் இது ஃபுல்லாக மீனில் ஃபுல்லாக வந்து நம்ம மசாலா ஃபுல்லாக தடவி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு பெரிய பீசஸ்லாம் பிடிச்சி எடுத்து தடவி வச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து தடவ ஆரம்பிச்சிட்டேன். ஃபுல்லாகவே வந்து இது கம்ப்ளீட் பண்ணிடலாம். பெரிய பீஸை இது பண்ணிட்டோன்னா அதை எடுத்து இன்னொரு இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப நம்ம குட்டி பீசஸ்க்கெல்லாம் நல்லாவே இதாகிக்கும் அதுக்காக எடுத்து எல்லாமே வந்து நல்லா கிளறி வச்சிடலாமே அப்படிங்கிறதுக்காக எடுத்து ஃபுல்லாகவே வந்து பேச ஆரம்பிச்சாச்சு. அதே போல் இந்த மீன் வந்து என்ன மீன் அப்படிங்கிறத நம்ம கமெண்ட் பாக்ஸில் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம பிரணிமாவில் எடுத்து பாருங்கள், ஒரு டைம் அடுக்கு வச்சலாம், அப்படியே அதுவே தானாக விழுந்துடுச்சு. அம்மா அது விழுந்தாலும் பரவாயில்ல, மறுபடியும் நான் எடுத்து அடுக்க வச்சு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கெல்லாம் நான் எப்படி டேலண்டடாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணாமல் விட மாட்டேன் அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் எடுத்து அடுக்கு வச்ச ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம அரிக்கிட்டல அம்மா அக்கா மட்டும்தான் அடுக்கு வைப்பாளாம், இங்கே பாரு நான் இப்போ வைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அரிதான் வச்சுருந்தா இந்த சைடு இருந்தது, அதை எடுத்து மறுபடியும் வைக்கிறேன் பாரு அப்படிங்கிறதுக்காக நம்ம அரிக்குட்டியும் ஒரு பக்கம் வந்து எடுத்து அடுக்கு வைக்க ஆரம்பித்தாங்க. நம்ம பிரணிமாவில் அம்மா பாருமா எத்தனை டைம்னாலையும் பாருமா, நான் கண்டிப்பாக அடுக்கு வச்சு நீட்டாக நான் கை தொடாமல் விட போகிறேன் பாருமா அப்படின்னா உடனே அது வந்து கீழே விழுந்துடுச்சு, ஒவ்வொன்றா விழ ஆரம்பிச்சிருச்சு. சரி என்ன பண்ணுறது, தோல்வியே வெற்றிக்கு சமம் அப்படிங்கிற மாதிரி தோல்வி தான் எல்லாத்துக்குமே முதற்படி அப்படின்ட்டு பாப்பா வந்து மறுபடியும் முயற்சி பண்ணுறேன் பாருமா அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா மறுபடியும் அடுக்கு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சைடு வேறு ரித்தீஷ் குட்டி ஒரு பக்கம் சேட்டை அவங்க அப்பா கெட்டியாக அமுத்தி பிடிச்சிக்கிட்டாரு. ஏன்னா அவனை கீழே விட்டா கம்முனே இருக்க மாட்டான் அப்படின்ட்டு அப்பயுமே ரொம்ப இது பண்ணி எப்படி கையிலேருந்து வர்றதுக்காக என்னனாலையும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியே என்னனாலையும் பண்ணிவிட்டு அவன் ஓடி வந்துட்டான் அந்த சைடு. அதுக்கப்புறம் தூக்கிட்டு போயிட்டு அவனை வந்து கொடுத்துட்டு வர்றதையே வேலையை வச்சுருந்தோம் நாங்கள். அப்புறம் நம்ம அரிக்குட்டி இல்லைங்க, அவள் டம்ளர்ஸ் கம்மியாக வச்சதால் கொஞ்சம் டக்குன்னு வச்சு முடிச்சிட்டா. நம்ம பிரணிமா வந்து கொஞ்சம் பொறுமையாக பாருமா எப்படி இருந்தாலும்மா நான் அழகாக வச்சு காமிக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இன்னொரு லேயர் ஆரம்பித்தா. மறுபடியும் விழ ஆரம்பிச்சிருச்சு. பரவாயில்லம்மா இருந்தாலும் நான் முயற்சி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய முயற்சியை மட்டும் அவள் கைவிடாமல் உடனே வந்து அதை வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டா. சரி வைடா அம்மோ, நீ வந்து எந்தெந்த இடத்துலலாம் தோக்குறியோ அந்தந்த இடத்துலலாம் நீ முயற்சி பண்ணினா தான் உன்னால் வந்து முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் கொஞ்சம் அப்படியே நம்மளுடைய அறிவுரைகளெல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்கள வந்து வைக்கிறதுக்கு பூஸ்ட் பண்ணியாச்சுங்க. எத்தனை லேயர் எடுக்கிறா பாப்பா? 2 என்னது இவ அரி கம்மி தான் அடிக்கணுங்கிறா, 4 லேயர் தான். அவ வந்து 5 லேயர் எடுக்கிறா. எப்படியோ ஒன்று பாருமா நான் அடுக்காமல் விட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டா.
வைக்க ஆரம்பித்தது இந்த டைமாவது வின் பண்ணுவாளா மாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வத்தோடு நானும் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஒரு வழியாக கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணி டக்குன்னு வச்சு முடிச்சிட்டேன். அம்மா இது மட்டுமா பாரு மறுபடியும் நான் வைக்க போகிறேன் அப்படின்னா, நம்ம அரிக்குட்டி இந்தாண்டா அவங்க வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு ஜாலியாக இருந்தாங்க. எப்படியோ ஒன்று நம்ம முடிச்சாச்சு அப்படின்ட்டு. நம்ம பிரணிமா இதோட பார்த்தியா இன்னும் ஒன்று மேலே வைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எடுத்து வைக்க ஆரம்பிச்சுன்னு பார்த்துட்டா குட்டிமா விழுந்துட போகுதுடா அப்படின்னேன். அம்மா முயற்சி தாம்மா எல்லாத்துக்குமே வெற்றியை கொடுக்கும், முயற்சி திருவினையாக்கும், உனக்கு தெரியுமா தெரியாதா, இப்போ பாருமா நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ஒரு வழியாக அடுக்கு வச்சு முடிச்சிட்டா. நம்ம பிரணிமா ஹைட்டாக வச்சுட்டா. மறுபடியும் இன்னொன்று வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணா பாருங்க. அது ட்ரை பண்ணதும் அது வந்து போயிடுச்சு. சரி, அதுக்கப்புறம் நம்ம இங்கே வந்து மீன் என்ன பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதுதான் சொன்னேன் இல்லைங்களா, பெரிய பீசஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு தடவி வச்சுட்டு அது குட்டி பீசஸ் எல்லாம் அடியில் வந்து இது பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பெரிய பீசஸ் எடுத்து இன்னொரு தட்டில் வச்சுட்டு குட்டி பீசஸ் ஃபுல்லாக நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறம் எடுத்து வச்சாச்சு. இதில் வந்து அதுக்கப்புறம் இன்னொன்றுத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ஒரு 1/2 hour ஊற வச்சு விட்டோம் மீன். ஊற வச்சதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன். அடியிலெல்லாம் பெரிய பீஸ் வச்சுட்டு மேலெல்லாம் குட்டி குட்டி பீஸு முள் இல்லாமல் இருந்ததால் அது பிள்ளைங்க பொரிச்சு கொடுத்தா ஃபஸ்ட்டு எப்பவுமே நம்ம வீட்டில் பிள்ளைங்க தானே ஆர்வத்தோடு இருப்பாங்க, எனக்கு கொடு அப்படின்ட்டு. அதனால் நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுத்துருவோம், எப்படி இருந்தாலும் பிள்ளைங்களுக்கு தான் கொடுக்க போகிறோம். அதனால் நம்ம குட்டி குட்டி பீசஸாக போட்டு கொடுத்தோன்னா பிள்ளைங்க நல்லா சாப்பிட்டுப்பாங்களே அப்படிங்கிறதுக்காக மீன் பொரிக்க ஆரம்பிச்சிட்டுங்க. உடனே பொரிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அம்மா டக்குன்னு பொரிச்சு கொடுமா, சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குமா அப்படின்னு சொல்லி இப்போ பாருங்க நம்ம பிரணிமா வந்து பெரிய பாப்பா என்ன ஏதோ சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. என்னம்மா அதுல ஃபுல்லா கொழுப்பே இருக்குது. இதுல ஃபுல்லா கொழுப்பே இருக்குங்களா? இது என்ன கொழுப்பு? இது நல்ல கொழுப்பு அப்படின்னு சொல்லி எங்க வீட்டுல இருக்கிறவங்க, எங்க வீட்டுக்காரரும் எங்க தம்பியும் சொன்னாங்க. பட் அது என்னன்றது எனக்குமே கரெக்டா தெரியல. இது உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. இந்த மீனுடைய நேம் மட்டும் கடைசியில் சொல்கிறோம். உங்களுக்கு தெரிஞ்சால் யோசிங்க, தெரியலன்னா நீங்கள் இது பண்ணுங்கள். அப்புறம் என்னங்க, நம்ம கொஞ்சம் கடையில் பொரிக்கிற மாதிரி இது இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இது மீன் சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்ததால் பிள்ளைங்க எல்லாருமே மீன் வந்து பொரிக்க எடுத்துகிட்டு போயிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதோ டொண்டோய் நம்ம ஆளுங்கெல்லாம் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் டக்குன்னு நம்ம பொரிச்சு எடுத்துகிட்டு நாமளும் போய் சாப்பிட ஆரம்பிப்போமே அப்படின்றதுக்காக நானும் ஃபாஸ்ட்டாக முடிஞ்ச அளவு பொரிச்சு எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து சரி போதும், நம்ம கொஞ்சம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுடுவோம், நாளைக்கு வேணால் பொரிச்சிக்கலாம். ஏன்னா ஃபுல்லாக சாப்பிட முடியாது இல்லைங்களா, 2 கிலோ மீன் கிட்டத்தட்ட. அதனால் அப்புறம் நம்ம அதை எடுத்து வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது இருக்கிற மீனை மட்டும் எடுத்து காலி பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காலி பண்ண ஆரம்பிச்சாச்சு. அங்கே எல்லாருமே ஓரளவு மீனெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. அப்படியே சுட சாப்பிட்றதுனா யாருக்கு தாங்க பிடிக்காது. ஆனால் நமக்கு தான் அந்த கொடுப்பனை இல்லை. என்னென்னா அவங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு நம்ம சாப்பிடணும் இல்லைங்களா, அதனால். சரிங்க, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ரிஷிஸ் குட்டி வேற கொஞ்சம் அடங்கிறதே இல்லைங்க, ரொம்ப அட்டகாசம், செம்ம அட்டகாசம். அவனை வச்சு சமாளிக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆகுது. என்ன பண்ணுறது, சரி விடுங்க, குட்டி பிள்ளைங்க அப்படி தானே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் மனத்தை தேர்த்திட்டு இன்னும் ஒரு அடசல் நம்ம கொஞ்சம் பொரிச்சு எடுத்துருவோம். அப்புறம் மறுபடியும் வேணும் பத்தலை அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படி